டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷை பத்தி தான் பேச போறோம். இவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நாம பேசியிருக்கோம். ரீசெண்டா இவங்க பண்ண ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டா இருந்தது. அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெலுங்கையும் ஆந்திராவையும் பூர்வீகமா கொண்டவங்க. ஏன் அப்படின்னா, இவங்களோட அப்பா ராஜேஷும் இவங்களுடைய தாத்தா அமர்நாத்தும் தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. தெலுங்குல மிகப்பெரிய நடிகர்களா வலம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யாவோட அத்தை ஸ்ரீலக்ஷ்மி இவங்களும் தெலுங்குல மிகப்பெரிய ஒரு நடிகையா வலம் வந்திருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல 500க்கும் மேற்பட்ட படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. சோ ஒரு பின்புலத்துல இருந்து வந்தவங்க தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆனா இவங்க நேரா தமிழ் சினிமாவுக்குள்ள வந்தாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவங்களும் நிறைய போராட்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு ஒரு நல்ல நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யா ராஜேஷை எப்போ பார்த்திருப்போம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் மாநாடு மயிலாடு அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஷோ ரொம்ப பெருசா போயிட்டு இருந்துச்சு. அந்த ஷோல இவங்க ஒரு கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னுடைய நடன திறமையால அடுத்தடுத்து நிறைய லெவல் அவங்க போயிருந்தாங்க. ஸோ ஃபைனலா கூட அவங்க வந்திருந்தாங்க. தன்னோட நடன திறமையால அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க ஃபைனல்ஸ்ல கூட வந்திருந்தாங்க. ஸோ டான்ஸ் அப்படின்னாலே அவங்க ரொம்ப சூப்பரா ஆடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டான்ஸ் ஷோ மூலயமா தான் அவங்களுக்கு வெள்ளித்திரையில மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வெள்ளித்திரையில அப்படி வாய்ப்பு கிடைச்சாலும் அது நல்லபடியா கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுலயும் நிறைய போராட்டங்கள் நிறைய அவமானங்களை தாண்டி தான் அவங்க இன்னைக்கு நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல அவங்க ரொம்ப கருப்பா இருக்கக்கூடிய தோற்றத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் இவங்க எங்க ஆடிஷன் போனாலும் உன்னோட நிறத்துக்கும் உன்னோட உடம்புக்கும் உன்னோட முகத்துக்கு நீ ஹீரோயினா ஆகணுமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கேலி கிண்டலா பேசி அவங்கள அவமானப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டர் விஜய் சேதுபதி அவர்களுடைய படத்துல கிடைச்சது. ஸோ அந்த படத்துல இருந்து தான் அடுத்து ஒவ்வொன்றா இவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. வாய்ப்புகள் வருது அப்படின்னா அது முகத்தை வச்சு அழக வச்சு இல்லாம அவங்களோட திறமையை வச்சு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்தது. ஸோ அவ்வளோ அழகா மெயின் ரோல்ல நடிச்சிட்டு இருந்தவங்க காக்கா முட்டை அப்படிங்கிற படத்துல 2 பசங்களுக்கு அம்மாவும் நடிச்சாங்க. அதுலயும் நிறைய விமர்சனங்கள் அவங்களுக்கு வந்தது. ஒரு ஹீரோயினா நடிச்சுட்டு எப்படி அம்மாவா நடிக்க முடியும், உடனே திரும்பவும் அவங்களுக்கு எப்படி ஒரு ஹீரோயினா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் விமர்சனங்கள் பேசியிருந்தாங்க. பட் எதையுமே காதுல வாங்காம அவங்க அந்த படத்துல நடிச்சாங்க. அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்ப வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ தெலுங்கு பூர்வீகம் அப்படின்றதுனால அவங்க தெலுங்குலயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. என்னதான் எவ்வளவு படங்கள் பண்ணாலும் எவ்வளவுதான் நம்ம திறமையை வெளிப்படுத்தினாலும் ஒரு அளவுக்கு மேல பேர் அப்படிங்கிறது மற்ற நடிகைங்களுக்கு வர மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கிறதா அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சோ ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப ஒரு அடிப்படையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். அப்பா தாத்தா என்னதான் பெரிய நடிகரா இருந்தாலும் அந்த காலகட்டத்துல சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அளவுல தான் இருந்திருக்கு. அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் லைஃப் தான் வாழ்ந்துட்டு அடுத்து ஹீரோயினா வந்திருக்காங்க. அதனால பழசை எப்பவுமே மறைக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க தன்னால முடிஞ்ச உதவியை ஏழை எளிய மக்களுக்கு நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு மொய் விருந்து நடத்தி அது மூலமா வரக்கூடிய பணத்தை எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்ப அவங்க ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரோட்டோரமா ஒரு டிஃபன் கடை இருந்திருக்கு. தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துல அந்த கடை இருந்ததுனால அவங்க அதை பார்த்துட்டு அந்த கடையில போயிட்டு பேசி கேட்டு அவங்க நான் தோசை சுட்டு நான் போடுறேன், நான் வித்து கொடுக்குறேன், எனக்கு அந்த காசை தரீங்களான்னு கேட்டு இவங்க தோசையை சுட்டு வித்திருக்காங்க. அதையும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுல கிடைச்ச காசை அங்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ரோட்டோரத்துலாம் தங்கி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச ஒரு சில ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள், அவங்க தூங்குறதுக்கு தேவையான பொருள், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு படுக்கைகள் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதுவே இல்லாம நிறைய பேர் அப்படியே வெறும் ரோட்லயே படுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போர்வை பாய் தலகாணி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி அவங்க கொடுத்திருக்காங்க. சோ எப்பவுமே கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்கள்லாம் பல பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லி. அதுவும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூடிய சீக்கிரம் நடக்கும், நடக்காமையும் போகலாம், எதுவுமே நம்ம கையில கிடையாது. இப்போ என்னோட மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே நடிப்புல இன்னும் நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், மற்ற
ஹீரோயின்ஸ் மாதிரி ஏன் என்னால இன்னும் மேல வர முடியல அப்படின்றது எனக்கு தெரியல. நான் நடிக்கிற படங்கள் நல்லா தான் போகுது, நல்ல பேர் இருக்கு, எனக்கும் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, பட் இருந்தாலும் ஏன் என்னால இன்னும் உச்சத்தை தொட முடியல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்து நடிச்சு அதுக்கான பதில் வந்து கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால கல்யாணம், இந்த காதல் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் செஞ்ச இந்த செயல் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க தோசை சுட்டு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமா பேசினாங்க. ஆனா அவங்க எதுக்காக அதை பண்ணாங்க அப்படின்னா இதுதான் உண்மையான ஒரு கதையே. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.